ஹலோ குட்டீஸ், நம்ம இப்ப பார்க்க போறது மேக்ஸ் சப்ஜெக்ட் பேஜ் நம்பர் 81ல இருக்க எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். சிபிஎஸ்இ சிலபஸ் 5th ஸ்டாண்டர்ட் டியூலிப்ஸ் புக். A shoe company offered a 30% discount on the sale of shoes. If a pair of shoes cost rupees 950, what's the amount of discount offered? இந்த கொஸ்டினுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஷூ கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஷூ விற்கிறாங்க. ஷூ கம்பெனி ஷூ விற்கிறாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்க? ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆஃபர்னா தள்ளுபடின்னு அர்த்தம். தள்ளுபடிக்கு மீனிங் இப்ப முன்னாடிலாம் படிக்காசு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு பொருளை கொடுத்தோம்னா படிக்காசு கொடுமா அப்படிம்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, குடுக்கிற படி எவ்வளோ அப்படின்னா அதுல இருந்து உனக்கு ₹1 தள்ளிக்கோ, தள்ளுபடி அப்படி, அதான் அர்த்தம். இப்ப 30% டிஸ்கவுண்ட்னா என்ன அர்த்தம்னா, ₹100 நீ வித்தீனா, ஒரு பொருளை விக்கிறேன்னா அதுல ₹30 நீ தள்ளிக்கோ. அப்படின்னா எவ்வளவு? எனக்கு ₹70 கொடுத்தா போதும். ₹100 ஒரு பொருளை நான் வித்தா அதுல ₹30 தள்ளிட்டு நம்ம எவ்வளவு கொடுத்தா போதும்? ஒரு பொருளோட விலை அதுல போட்டிருக்கிறது ₹100. ஆனா ஆஃபர் 30% போட்டிருந்தாங்கன்னா ₹100ல ₹30 தள்ளிட்டு மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ₹70 ₹70 கொடுத்தா போதும். அதுதான் தள்ளுபடிக்கு அர்த்தம். If a pair of shoes cost rupees 950, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஜோடி ஷூ ₹950 விலைனா டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு நல்லா அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. விற்ற விலையோ அதெல்லாம் கேட்கல. ₹950 அந்த ஷூவோட விலை. இப்ப என்ன பண்றாங்க? 100க்கு ₹30 தள்ளுபடி தராங்க. எவ்வளவு மொத்தமா தள்ளுபடி தராங்கிறது தான் கொஸ்டினே. வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ட்? டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். 100க்கு ₹30 டிஸ்கவுண்ட். சரியா? எப்பயுமே பெர்சன்டேஜ் சதவீதம்னா 100க்கு எவ்வளோங்கிறது தான். இப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 pair of shoes, ஒரு ஜோடி ஷூவோட விலை எவ்வளவு சொல்றாங்க? ₹950. தள்ளுபடி எவ்வளவு சொல்றாங்க? 100க்கு ₹30 சொல்றாங்க. நம்ம இப்ப கடைக்காரங்கள்ட்ட காசு கொடுக்கும் போது என்ன பண்ணுவோம்? 100க்கு ₹30 தள்ளுபடினா ₹950 எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது மல்டிபிளிகேஷன் செய்து பார்க்கணும். இப்போ 30 divided by 100 into 950. மேல 2 சைஃபர் இருக்கு, கீழே 2 சைஃபர் இருக்கு. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம், அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 95 into 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 285 கிடைக்கும். இப்ப ஆன்சர் எவ்வளவு ரூபாய்? ₹285. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆனா இப்போ நம்ம கடைக்காரவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கறதா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, இந்த ₹950 இருந்து இந்த ₹285 சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணிட்டு மீதி பைசாவை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பில்லிங் அமௌண்டா கொடுப்போம். 950ல ₹285 ஆஃபர். 10ல 5 போனா 10ல மைனஸ் 5, இங்க 4, 14 பக்கத்துல, 14ல 8 போனா 6, 8ல 2 போனா 6. ₹665 தான் நம்ம கொடுப்போம் கையில இருந்து. ஆனா அந்த ஷூவோட விலை எவ்வளோ? ₹950. நெக்ஸ்ட் சம் போலாமா? Next example sum. Jamila bought a nail polish bottle for ₹150 and sold it for ₹180. What is the gain percentage? Question என்ன? ஜமீலான்ற பொண்ணு நெயில் பாலிஷ் பாட்டில் வாங்கியிருக்கா. எவ்வளவு ரூபாய்க்கு? ₹150. அதை வித்திருக்கா எவ்வளவுக்கு? ₹180. கெயின் பெர்சன்டேஜ், லாப சதவீதம் எவ்வளவு? இப்போ நீ ₹1,00,000 கூட ஒரு பொருளை விற்கலாம், ₹1000 கூட பொருளை விற்கலாம். எனக்கு 100க்கு சொல்லு அப்படிங்கிறப்பதான் சதவீதம் வரும், பர்சன்டேஜ் வரும். கெயின் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். கெயின் பெர்சன்டேஜுக்கு வாங்கின விலை லாபம், அதை 100க்கு எவ்வளவு நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். இப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ₹150. செல்லிங் பிரைஸ் என்னது? சோல்டுனா விற்கிறது. செல், சோல்டு, சோல்டு. செல் பிரசன்ட் டென்ஸ், சோல்டு பாஸ்ட் டென்ஸ். சோ செல்லிங் பிரைஸ் ₹180.
இப்ப நம்ம ப்ராஃபிட்டா கெயினா அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்போம்? காஸ்ட் பிரைஸை விட செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கு, சோ இது கெயின். இப்போ எஸ்பி மைனஸ் சிபி 180 மைனஸ் 150, அப்ப கெயின் எவ்வளோ? 30 rupees. இப்ப அத 100க்கு எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு கெயினுக்கு பதிலா 30 ரூபாய், காஸ்ட் பிரைஸ் 150 ரூபாய். 150 ரூபாய்க்கு 30 ரூபாய் லாபம்னா 100 ரூபாய்க்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ கீழே வந்து ஒரு ஜீரோ இருக்கு, கீழே ஒரு ஜீரோ இருக்கு, மேல ஒரு ஜீரோ இருக்கு. சோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். இங்க 1 3s are 3, இங்க 15, 5 3s are 15, 1 5s are 5, 2 5s are 10, 0 20. So 1 into 20 20. Gain percentage equal to 20%. அவ்வளவுதான்ப்பா. A wooden horse doll was bought for rupees 4200 and sold for rupees 3500. Find the loss and loss percentage. என்ன அர்த்தம்? மரத்தால செய்யப்பட்ட குதிரை பொம்மை, wooden horse doll. wood horse dollனு சொல்லக்கூடாது, wooden. ஒரு பிளாஸ்டிக்கோ எதால செய்யப்பட்டாலும் அது வந்து நம்ம இந்த சொல்றது வந்து wood horse dollனு சொல்லக்கூடாது, wooden horse doll தான் சொல்லணும். was bought for rupees 4200, அதாவது 4200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் குதிரை பொம்மை, அத 3500 ரூபாய்க்கு வித்திருக்கேன். இவங்களே சொல்லிட்டாங்க லாஸ கண்டுபிடி, லாஸ் பர்சன்டேஜ கண்டுபிடின்னு. அப்ப விற்ற விலை கம்மியா இருக்கு, வாங்கின விலை அதிகமா இருக்கு. சோ லாஸ் ஈக்குவல் டு நம்ம கொடுத்ததே எழுதிட்டோம். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி உங்க புக்ல கொடுத்திருக்கு. பேஜ் நம்பர் 82ல உங்களோட புக்ல கொடுத்திருக்கிறது என்னன்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஹார்ஸ்ன்னு கொடுத்திருக்கு. குதிரையோட விலைன்னு அதுக்கு அர்த்தம். நீங்க வந்து திருத்தி எழுதிக்கோங்க, ஹார்ஸ் டால்னு திருத்தி எழுதிக்கோங்க. அந்த ஹார்ஸுக்கு பக்கத்துல DOLLன்னு எழுதிக்கோங்க. குதிரை பொம்மையோட வாங்கின விலை 4200 ரூபாய். செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஹார்ஸ் டால், குதிரை பொம்மையோட விற்ற விலை 3500 ரூபாய். இப்போ லாஸ் வந்து ஃபார்முலா எழுதிட்டு கொடுத்ததை எழுதி சப்ட்ராக்ட் பண்றேன். 700 ரூபாய் எனக்கு நஷ்டம். இப்ப வாங்கின விலை எவ்வளோ? 4200 ரூபாய்க்கு எவ்வளவு எனக்கு நஷ்டம்? 700 ரூபாய் நஷ்டம். அதை நான் இங்க லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா எழுதி போடுறேன். 4200 ரூபாய்க்கு 700 ரூபாய் நஷ்டம். 100 ரூபாய்க்கு எவ்வளோ? இப்போ கீழே 2 ஜீரோ இருக்கு, மேல 2 ஜீரோ இருக்கு. மேல 2 ஜீரோவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம், கீழே 2 ஜீரோவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஃபார்முலா வந்து சொல்லலாம்னா மேல 7, இங்க கீழே 42 இருக்கு. இப்போ இது வந்து ரெண்டாவது டேபிள்ல போட்டு பார்க்கலாம். 2 2s are 4, 1 2s are 2. 100 வந்து 5 2s are 10, 0. 50 divided by, இப்போ இங்க கீழே 21 இருக்கு. 1 7 is 7, 3 7 is 21. அப்ப 50/3 வந்துருச்சா? இப்ப 16 into 2/3 எப்படி வந்ததுன்னா இந்த 50 என்ன பண்ணணும், நீங்க டிவைட் பண்ணணும் 3 ஆல. 1 3 is 3, 5ல 3 போனா 2, இந்த 0வை கீழே இறக்கணும் 20. இப்போ 6 3s are 18, 20ல 18 போனா 2. இப்ப இந்த 16 கோஷன்ட்ல இருக்கிறத எடுத்து எழுதிக்கணும். ரிமைண்டர் இருக்கிறத போட்டு டிவைடட் பை இந்த டிவைசர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை கீழே போட்டுக்கணும், பெர்சன்டேஜ். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இல்ல டெசிமல் பாயிண்ட்ல எழுதுறதுனா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பாயிண்ட் குத்தினோம்னா திரும்பவும் 20 6 18 2 இப்படி போயிட்டே இருக்கும். 16.66 இப்படியும் எழுதலாம், இல்லாட்டி 16.66ன்னு எழுதலாம் பெர்சன்டேஜ். அதான் ஆன்சர். 82 எக்ஸாம்பிள் 4th சம் பார்க்கலாம். Poonam sold her silver bangle worth rupees 520 and incurred a loss of 40%. What is the selling price of the bangle? பூனம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, தன்னோட வெள்ளி வளையல் 520 ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி வளையலை வித்திருக்காங்க.
520 ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி வளையல வித்திருக்காங்க. செல்லிங் பிரைஸ்னு எடுத்துக்க கூடாது, அது வாங்கிய விலை. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த பேங்கிள் 520 அண்ட் இன்கர்ட் எ லாஸ் ஆஃப் 40%. நஷ்டம் 40% உள்ளாகி இருக்காங்க. 40% உங்களுக்கு நஷ்டமாயிருக்கு. வாட் இஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் த பேங்கிள்? அந்த வளையலோட செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ காஸ்ட் பிரைஸும் லாஸ் பெர்சன்டேஜும் கொடுத்திருக்காங்க. 100க்கு 40 ரூபாய் நஷ்டம்னா 520 ரூபாய்க்கு எவ்வளவு நஷ்டம், அமௌண்ட் ஆஃப் லாஸ் எவ்வளவு லாஸ் அமௌண்ட்னு கண்டுபிடிக்கிறோம். மேல 2 சைஃபருக்கு கீழே 2 சைஃபர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம். 4 into 52 208 208 rupees. இப்ப செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது பிளஸ் ஆயிடும், லாஸ் அந்த சைட் போகும்போது மைனஸ் ஆயிடும். சோ சிபி தெரியும் 520, லாஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 208. செல்லிங் பிரைஸ் வந்து 520 rupeesல இருந்து 208 வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்பொழுது 312 rupees நமக்கு கிடைக்கும். இதான் செல்லிங் பிரைஸ் ஆஃப் த பேங்கிள்.